ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி முளைச்சிருக்கு. ஸோ 4 உருளைக்கிழங்கு வந்து முளைச்சிருக்கு. நம்ம பதியம் போட போகிறோம். அந்த 5 வெங்காயமும் முளைச்சிருக்கு. நம்ம பதியம் போடுவோம். இது வந்து சப்போட்டா விதை, சப்போட்டா பழம் இருக்குல்ல அந்த விதை. இப்போக்கி நம்ம வீட்டுக்குள்ளே தான் பதியம் போட போகிறோம். அந்த விதை முளைச்சதுக்கப்புறம் அந்த செடி எடுத்து நம்ம இருக்க கொல்லையில் நம்ம அந்த செடி முளைச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே பதியம் போடணும். நம்ம அந்த செடியை ஊனிடலாம். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க பதியம் போட்டுருவோம். உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக முளைச்சதுக்கப்புறம் மண் நல்லா அணைச்சிடணும். அணைச்சா தான் நல்லா கிழங்கு நல்லா வெடிக்கும். உருளைக்கிழங்கு பதியம் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம். அடுத்தது வெங்காயத்தை பதியம் போட போகிறோம். வாங்க, இதுவும் மண் அணைக்கணும். இது வெங்காயம் நல்லா முளைச்சதுக்கப்புறம் நல்லா மண் அணைச்சி விட்டால் தான் வெங்காயமும் நிறைய காய்க்கும். ஆல்ரெடி பக்கத்தில் வெங்காய செடி இருக்குது, அதோடு சேர்த்து நம்ம போடுறோம். இதெல்லாம் பூண்டு செடி, இதோடு சேர்த்து இங்கே உருளைக்கிழங்கு பதிச்சிருக்கோம். இது உருளைக்கிழங்கு. அடுத்தது நம்ம சப்போட்டா விதை ஊன்றோம். இது வந்து எப்படின்னா லைட்டாக விதை முளைச்சதுக்கப்புறம் நம்ம பிடுங்கி வேரோடு எடுத்துக்கொண்டு நம்ம ஏற்ற கொள்ளையில் ஊனிடுவோம். மொத்தம் 4 விதை ஊன்றோம். பார்ப்போம். அப்படி தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. இதில் விதையெல்லாம் ஊனி வச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுடுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஈரமாக தான் இருக்குது நல்லா அது மண் எல்லாமே. இன்னும் 2 நாள் கழித்து இதே வீடியோ எடுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம விதை போட்டதை பார்ப்போம். முளைச்சி வந்துருக்கோம் நல்லா. இந்த வெங்காயம்லாம் அதேமாரி தான் பயிர் செஞ்சது, நல்லா முளைச்சிருக்கு. இது வந்து சாம்பிள் மட்டும்தான். இது நல்லா முளைச்சின்னா இந்த இதான் உருளைக்கிழங்க. இது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. இந்த தொட்டி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. இதுவா வெங்காயம் அந்த இருக்க பாருங்க தொட்டி. வெங்காயமும் பூண்டும் அங்கிட்டு 3 தொட்டி இருக்குது. அதில் பயிர். விவசாயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணும். இந்தமாரி விவசாயம் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் வாங்க வேண்டியது, நம்ம வீட்டுக்கு தேவையான நம்மளே இங்கேயும் உருவாக்கிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.